இஞ்சி மிட்டாய் இல்லைனா ஜிஞ்சர் கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ஒரு 100 கிராமுக்கு இருக்குது. இதை தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இருக்குது. இது வந்து அரைச்சி பேஸ்ட்டாக்கி அதே கிண்ணத்தில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு கப்பு இஞ்சி நறுக்கினதுக்கு 1.5 கப்பு வெல்லம், இந்த அரை கப்பு தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணுங்கள். வெல்லம் கரைஞ்சா போகிறோம். இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம், மண் இருந்தால் போயிடும். அதே இதை வந்து பேனில் ஊற்றிட்டு இந்த இஞ்சி விழுதை போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் மாறும். கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா டைட் ஆகும். அப்போ கிண்ணத்தில் தண்ணி வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உருட்டை வரணும். அது சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த ட்ரேயில் போட்டுடுங்க. எண்ணெய் தடவின ட்ரேயில் நல்லா 2 ஹவர்ஸ் நம்ம ஆற விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பராக கேண்டி ரெடியாக இருக்கும். கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுப்போம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது வந்து டைஜஷனுக்கு நல்லது. தொண்டை வலி இருக்கும்பொழுது சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.